அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு தன்னார்வமாக வந்து கலந்து கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த தோழர் தமிழச்சி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இங்க இருக்கிற கூடியிருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா தமிழ் பேசும், தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கும் நம் அனைவரும் மிக மிக அதிகம். எல்லோரும் தமிழ் மொழி, ஏன் இந்தி எதிர்ப்பு, தமிழ் மொழி வேண்டும் அப்படிங்கிற இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட திலீபன் அவர்கள் மட்டுமல்ல, அடையாளம் காணப்படாத பல ஆயிரம் பல லட்சம் தமிழர்கள் உயிரிழந்து இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி உயிரை மாய்த்துள்ளனர். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். மக்களே, இன்று உங்களுக்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி எந்த ஒரு அறிவிப்பு இல்லாமலோ இல்ல உங்க காதுக்கு செய்திகள் எட்டாமலோ இருந்திருந்தால், வரலாறு படிக்காமல் இருந்திருந்தால் ஒன்னே ஒன்று செய்யுங்க. பராசக்தின்னு ஒரு படம் வந்திருக்குது, அதை போய் பாருங்க. அதுல எந்த அளவுக்கு இந்தி திணிக்கப்பட்டு மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒண்ணு இல்ல, பக்கத்து மாநிலத்துக்கு நீங்க போனீங்கன்னாலே அதுல எழுதியிருக்கிற மொழி நமக்கு தெரியாது. அப்போ எல்லாரும் இங்க இந்தியாவில் அத்தனை பேரும், தமிழ்நாட்டில் அத்தனை பேரும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் ஓவர்சீஸ்க்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா ஆங்கிலம் மட்டுமா ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இருக்கு. அப்போ அந்த ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டுல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை விடுத்து இந்தி அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜே கிடையாது, இந்தி அப்படிங்கிறது ஒரு வரலாறு கிடையாது, அதுக்கு ஒரு இலக்கணமே கிடையாது. இதெல்லாம் தமிழில் இருந்து வந்தது. தோழர் சொன்னது போல கீழடி அகழ்வாராய்ச்சியிலிருந்து தமிழர்களை பற்றி இன்னும் தோண்டி தோண்டி வரலாறுகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மக்களே, என்னுடைய வேண்டுகோள், அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்தி எதிர்ப்பை நாம் முன்னின்று நடத்தியே தீர வேண்டும். இந்தி தமிழ்நாட்டில் தமிழை அழிக்க கூடாது, தமிழர்களை அழிக்க கூடாது. இந்தியால் நம்முடைய தமிழ்நாட்டில் வாழும் மாணவர்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது. சென்ட்ரல் ஸ்டேட் பேங்குக்கு போங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க, இது ஏர்போர்ட்டுக்கு போங்க, எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தி படிச்சவங்க தான் அதிகமா வேலையில் இருக்கிறாங்க. தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழ்றவங்க, சுமோட்டா ஓட்டிட்டோம், என்ஜினியர் படிச்சவங்க வெறும் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இல்லாம, குறிப்பா அரசு உத்தியோகம் இல்லாம நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுல இடையில லஞ்சம் ஊழல் வேற, எல்லாத்தையும் தாண்டி மக்களே, மாணவர்களே, எல்லாரும் நல்லா படிங்க, பெரிய பெரிய பதவியில் அமருங்க, நீதிபதியா போய் உட்காருங்க, பெரிய அதிகாரத்துல முடிவெடுக்கிற இடத்துல போய் அமருங்க, நல்லா படிங்க, தமிழை வாழ வைங்க. வீர வணக்கம். சிவா திலீபன் தோழர் அவர்களுக்கு, வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி.